வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு க்ரௌடுன்றது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டு 10 டேஸோட கம்பேர் பண்ணால் நேற்று இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, க்ரௌடு கம்மியாக இருக்கான்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 10 டேஸோட கம்பேர் பண்ணால் நேற்று தெலுங்கு நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கிற நியூஸ் இது தான். அதாவது லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணால் நேற்று கொஞ்சம் பரவாயில்ல க்ரௌடுன்றதுன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. நேற்று அதாவது டியூஸ்டே 28ஆம் தேதி பார்த்தோம்னா திருமலை ஸ்ரீவாரி தரிசனம் பண்ண டோட்டல் பக்தர்களோட கவுண்ட்ன்றது 76,381. அதே லாஸ்ட் டியூஸ்டே பார்த்தோம்னா 21ஆம் தேதி 80,744. லாஸ்ட் சண்டே பார்த்தோம்னா 26ஆம் தேதி 89,161. இந்த கவுண்ட்ன்றது கொஞ்சம் அதிகம்தான், 89,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. நான் எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். வீக் டேஸ்லேயே வந்துட்டோம்னா திருப்பதியில் மிட் நைட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம்னா டோக்கன் வாங்கிட்டோம்னா தரிசனம் பண்ணுறது ஏர்லியாக பார்த்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்துடலாம். அதாவது எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனத்தோட கம்பேர் பண்ணால் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட்ஸில் நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் நாங்கள் ஆல்ரெடி அங்கே பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இப்போ 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போக முடியுமா? ஆர்ஜித சேவாஸில் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம், இப்போ நாங்கள் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகலாமான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது தர்ஷனம் டு தர்ஷனம், அதாவது ஒரு தர்ஷனம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எப்போ தர்ஷனத்துக்கு போகணும் என்ற ஆஸ் பர் டிடிடி ரூல்னு பார்த்தோம்னா 300 rupees தர்ஷன் டிக்கெட்டுன்றது ஆதார் கார்டு வச்சு நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா அதோட 30 days கேப் இருக்கணும், 1 month கேப் இருக்கணும் தர்ஷனம் டு தர்ஷனம் 300 rupees தர்ஷனில் போகிறதுக்கு. அதே போல் சர்வ தர்ஷனம் டோக்கன் கூட அவ்வளோதான், ஒன்ஸ் டோக்கன் வாங்கிட்டோம்னா 30 days கேப் இருக்கணும். அங்கே பிரதட்சணத்துக்கு போகிறவங்க ஒரே மாதத்தில் 2 dates கூட புக் பண்ணிக்கிட்டு போகலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தோம்னா அங்கே பிரதட்சணம் பண்ணுறது ஹை டிமாண்ட் இருக்கிறது, ஒரு சிங்கிள் டைமுக்கு புக் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அது. ஸோ 2 வாட்டி கூட புக் பண்ணிட்டு போகலாம், புக் ஆகுது அது. அதே போல் ஆர்ஜித சேவாஸ் இது 180 days கேப் இருக்கணும், 6 months கேப் இருக்கணும். ஒன்ஸ் ஒரு வாட்டி ஆர்ஜித சேவாஸில் நம்ம புக் பண்ணி தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அதோட நெக்ஸ்ட் 6 months வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் புக்கிங்க்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சடுன்னு பார்த்தோம்னா 90 days 3 months கேப் இருக்கணும். 500 rupees தர்ஷன் டிக்கெட்டுன்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் டிடிடி ரூல் அது கூட 30 days கேப் இருக்கணும். இதில் 500 rupees விர்ச்சுவல் சேவாவில் ஏதாவது ஒரு சேவா நம்ம புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு தர்ஷனத்துக்கு புக்கிங்ன்றது அதில் 1 year வரைக்கும் டைம் இருக்கும். 1 year வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எப்போனாலும் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் எப்போனாலும் புக் பண்ணிக்கலாம், 1 year வரைக்கும் இருக்கும். அதாவது ஆர்ஜித சேவா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு வச்சிடணும். நம்மளுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் லிங்க் காட்டும், தர்ஷனத்துக்கு புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 1 year வரைக்கும் நம்ம எந்த டேட் வேணும்னாலும் மாதம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது மஸ்ட்டாக 30 days கேப் இருக்கணும். இப்போ நீங்கள் 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருப்பீங்க ஆன்லைனில். ஆஸ் பர் டிடிடி ரூல் சேம் டேக்கு சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் சேம் டேயில் சர்வ தர்ஷனம் டோக்கன் கிடைக்குமான்றது டவுட் தான். அதாவது அது கேரண்டி கிடையாது. நம்ம ஆன்லைனில் 300 rupees தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம், அந்த டேட்டுக்கு முன்ன டேட்டு இல்லைன்னா பின் டேட்டு சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்ரீவாரி ஃபேமிலின்ற நம்மளது குரூப் இருக்குது. அதில் சர்வ தர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ் டிடிடி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.